அது மனிதனோட தொப்புள் கொடி மாதிரி இந்த பூமியின் தொப்புள் கொடி தான் கைலாச மலைன்னு சொல்லப்படுது. இதனாலதான் இங்க போறவங்களோட காம்பஸ், அதாவது திசை இயந்திரம் இந்த மலைக்கு பக்கத்துல போன உடனே சரியா வேலை செய்யாம போகுது. இந்த உலகத்தின் 4 திசைகளும் இங்கதான் சங்கமம் ஆவதாக சொல்லப்படுது. இந்த மலை தான் எல்லா ஜீவராசிகளையும் பஞ்சபூதங்களையும் செயல்படுத்தி வருவதால் இந்த இடம் இயற்கை சக்தியின் கிடங்குன்னு சொல்லப்படுது. எப்பெல்லாம் கைலாச மலையை ஏறுவதற்கு மனிதர்கள் முயற்சி செய்யறாங்களோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாண்டி போகும்போது பல அசம்பாவிதங்களும் பல வித்தியாசமான சம்பவங்களையும் அந்த மனிதர்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. கைலாச மலையை ஏறினவங்க சொல்றது என்னன்னா, இங்க இருக்கிற ஏதோ ஒரு சக்தி இது உனக்கான இடம் இல்ல, தூரமா போய்விடுன்னு சொல்றது போல இருப்பதாக சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மலையில வானிலை நிலை இல்லாம காணப்படும் மற்றும் தட்பவெட்ப நிலையும் மாறிக்கிட்டே இருக்குமாம். எவ்வளவுதான் ஆக்சிஜன் அளவு அதிகமா இருந்தாலும் இதய துடிப்பும் மூச்சு திணறலும் ஏற்படும்னு சொல்லப்படுது. இன்னும் சில பேர் கைலாச மலையை நெருங்கும் போது உடல்ல உள்ள நகமும் ரோமங்களும் அதிவேகமாக